நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஹலோ. செல்வராணி, நான் தான் கணேஷ் பேசுறேன். ப்ளீஸ் ஃபோனை வச்சிடாத. யார் அண்ணி? அது என் காலேஜ் ஃப்ரெண்ட் திவ்யா. ஓ, அப்பாவும் நினைச்சேன். நான் உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், நிறைய பேசணும். வரட்டுமா? நீ வர வேண்டாம், நானே வந்து உன்னை பார்க்குறேன். என் செல்போன் நம்பரை மாத்தல, சேம் நம்பர். ஞாபகம் இருக்கா? இருக்கு. என் ஃபோன் நம்பரை மறக்கலன்னா என்னையும் மறக்கலன்னு தானே அர்த்தம். ஃபோன் பண்ணிட்டு கண்டிப்பா வரேன். நான் நேர்ல வந்து பேசுறேன். யார் ஃபோன்ல? யாருன்னு கேட்டேன். என் காலேஜ் ஃப்ரெண்ட் திவ்யாங்க. அவளோட மேரேஜ் கூட நான் போலங்க. பெங்களூர்லேருந்து அவள் வந்திருக்கா. அவளே வந்து என்னை பார்க்குறேன்னு சொன்னா. அது முறை இல்லை, நானே வந்து உன்னை பார்க்குறேன்னு சொன்னேங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ? ஆமாங்க. எப்போ போய் பார்க்க போகிறேன்? போகணும், சமையல் வேலைலாம் கொஞ்சம் இருக்கு, முடிச்சுட்டு போயிடுவேங்க. சரி, ஃப்ரெண்டோட தானே பேசினேன், ஏன் மூச்சு வாங்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். கணேஷ், மறந்துட்டல? அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா என்ன மறக்க முடியும்? காலேஜ்ல உன்னை தெரியாம இம்சை பண்ணதுக்கே அவனை 3 மாசம் பெட்ல படுக்க வச்சேன். என்ன விட்டு இன்னொருத்த கூட எப்படி உன்னால வாழ முடியுது?
உன்னை தேடி கண்டுபிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? அதான் இப்ப கண்டுபிடிச்சிட்டியே. உன்னை கட்டினவனை நான் மன்னிச்சிடுறேன். அவன் கட்டின தாலியை தூக்கி எறிஞ்சிட்டு என் கூட வந்துரு. நாம 2 பேரும் எங்கேயாவது ஓடி போயிடலாம். லூசு மாதிரி பேசுறிய கணேஷ். லூஸ் ஆக்கிட்டியே. நல்லா இருந்த என்ன லூஸ் ஆக்குனது இப்ப நீ தானே. இங்க பாரு கணேஷ், இந்த செகண்ட் வரைக்கும் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னதே கிடையாது. நீ தான் எப்ப பார்த்தாலும் லவ் பண்ணுன்னு என்ன டார்ச்சர் பண்ணுவ. உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னோட ஃப்ரெண்ட்லியா பழகினேன் கணேஷ். நான் இப்போ மரியாதையான குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன். என் மாமனார் யாருன்னு தெரியுமா? ரிட்டையர்ட் ஜட்ஜ். என் மாமியார் IPS ஆபீசர். என்ன தொல்லை பண்ணா கொஞ்சம் கூட நல்லா இருக்காது கணேஷ். என்ன பண்ணுவ? உன் IPS மாமியார்கிட்ட சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ணி உன் ஜட்ஜி மாமனார்கிட்ட சொல்லி என்ன தூக்கில போட சொல்லுவியா? வாங்கி கொடு. உன் பேரை சொல்லி சந்தோஷமா போய் சேர்ற. கணேஷ், நான் இப்போ உன்னை மீட் பண்ண வந்ததே என்ன கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்லத்தான். அப்போ நேர்ல வந்து சந்திக்கலாமா? இட்ஸ் ஓகே. நீ ரொம்ப தப்பு பண்ற கணேஷ். வேண்டாம், விட்டுடு. சரி, விட்டுறேன். டெய்லி ஒரு தடவையாவது எனக்கு ஃபோன் பண்ணிடணும். வாரத்துல ஒரு தடவையாவது என்ன மீட் பண்ணிடணும். எந்த இடம்னு நீயே டிசைட் பண்ணு. நான் தான் எல்லாம் மூடிடலாம்னு சொல்றேனே, திருப்பி ஏன் ஆரம்பிக்க பாக்குற நீ? நான் என்னைக்குமே உன்னை மீட் பண்ண வரமாட்டேன். நீ யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இரு. யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணுமா? அது நடக்காது. உன்னை காதலிச்சுக்கிட்டே நான் நல்லா தானே இருக்கேன். உன்னை திருத்தவே முடியாது. நீ இன்னும் மாறவே இல்ல கணேஷ். நான் எப்பவுமே மாறமாட்டேன். நீதான் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்க. தேவையில்லாம நீ ரொம்ப பேசுற. குட் பை. போ 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 போ. உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். போடி போ. Any information on Ganga? கங்கா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு மேடம். Good. நேத்து சொன்ன இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுவும் ஒரே நாள்ல கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது போலீஸ் நினைச்சா முடியும். கரெக்ட்? எஸ் மேடம். நீங்க இந்த டிவிஷன்ல ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் ஆச்சு மேடம். அப்ப 2 வருஷமா ஏன் கண்டுபிடிக்கல? ஐ மீன், கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏன் முயற்சி பண்ணல? நான் உத்தரவு போட்ட ஒரே நாளில் கண்டுபிடிச்சிட்டிங்களே. ஒன்று, நீங்கள் கை கட்டி சும்மா இருந்திருக்கணும். இல்லை உங்கள் கையை யாராவது கட்டி போட்டிருக்கணும். கரெக்ட்? கங்காவுக்கு பெரிய இடத்து பாதுகாப்பு இருக்கு மேடம். பெரிய இடம்னா யாரை சொல்கிறீங்க? அரசியல்வாதிங்க மேடம். ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா? அவங்களுக்கு துணையா இருக்கிறது மட்டும் பாதுகாப்பு இல்லை, பயந்துகிட்டு சும்மா இருக்கிறதும் பாதுகாப்பு கொடுக்கற மாதிரி தான். சொல்லுங்க, கங்காவுக்கு பயப்படுறீங்களா இல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற அரசியல்வாதிகளுக்கு பயப்படுறீங்களா? मुंबई सरकार ने अनुमति दिया है ना मैडम? என்ன என்ன அனுமதி கொடுத்திருக்காங்க? பொண்ணுங்களை கடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கல, அவங்கள பலாத்காரமா விபச்சாரத்துக்கு தள்ளுறதுக்கு அனுமதி கொடுக்கல. எத்தனையோ பொண்ணுங்க காணாம போயிருக்காங்க, பெரிய இடத்து பசங்களை நம்பி ஏமாந்துருக்காங்க. இப்போ ஒரு பெரிய இடத்து பொண்ணு பீச்ல பட்ட பகல்ல தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு எங்க? நம்மனால கண்டுபிடிக்க முடியல. காரணம், நம்ம கூடவே யாரோ ஒரு உளவாளி இருக்காங்க. யார் அவன்? அந்த பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா, கற்பழிக்கப்பட்டிருக்காளா, என்ன ஆயிருக்கானே யாருக்குமே தெரியாது. கடத்தவன் ஒருத்தன் எஸ்கேப் ஆயிருக்கான். அந்த ஆள் ஏன் கங்காவோட ஆளா இருக்க கூடாது? அந்த பொண்ணு ஏன் கங்காவோட கஸ்டடியில் இருக்க கூடாது? உடனே கங்காவோட இடத்தை ரேட் பண்ணணும். லெட்ஸ் டேக் இமிடியேட் ஆக்ஷன். हाँ हेलो, बोलना। हेलो गंगा, मैं अब्दुल बोल रहा हूँ. अरे बोल मेरी जान. பணம் வேணுமா? எவ்வளவு வேணும்? உம்மா கொடுத்துட்டு எவ்வளவு வேணா எடுத்துட்டு போ. अरे रेड आ रही वहीं पे, संभालना. हाँ, अरे छोड़ना. रेड வந்தா என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியுமே. மப்படிச்சுட்டு மடியில சாஞ்சு மல்ல கட்டிட்டு போவானுங்க. ஹாய் ஹாய், என் பொண்ணுங்களுக்கு தான் பாவம் நைட்டெல்லாம் அவஸ்தைப்பட போகுதுங்க. ஏய் ஆமா,
எந்த இம்சரசன் ரேடுக்கு வரான்? அரசன் நை கங்கா, அரசி அரசி, செந்தமிழ் அரசி ஐபிஎஸ். ஆ, என்கிட்ட வாங்கி தின்னங்க வர்றாங்கன்னு பார்த்தா யார் இது? புதுசா ஒரு ஆத்தா. யாரு கிளப்பி விட்டது? சாலே ஹராமி, என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு எவனுக்கு தைரியம் வந்தது? सौदा पे ध्यान रखना, रेड गिरने वाली है. हाँ. పోలీసు వస్తున్నారు, త్వరగా రండి. పోలీసులు సీకిరం వాங்க, సీకిరం వాங்க. ఏ రేడ్ అయ్యంగా, జా జా జా. పోలీసులు వస్తున్నారు, పారిపోండి. జా. సీకిరం రండి, సీకిరం. పోలీసు వాங்க. வாங்க செந்தமிழ் அரசி ஐபிஎஸ். என் இடத்துக்குள்ள வர்றதுக்கு எந்த ஆம்பளைக்கும் தைரியம் இல்லை. நீங்க பொம்பளை, அதான் தைரியமா வந்துட்டீங்க. என்ன வேணும்? நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? சொல்லுங்க, காத்துக்கிட்டு இருக்கேன். இதோ நிக்கிறாங்களே, சுபாஷ், அப்துல், கல்யாணராமன், ஏய் வடிவேல், வீட்டில் எப்படி இருக்கா? இவங்கெல்லாம் எனக்கு டீப்பா பழக்கம். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? அரே ருக் ஜாओ. அரே ये लोग को कहां भेज रही हो? ஏய் ஷட் அப். இந்த கொஞ்சறது கொலையறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. Go and search the place. Go on. என் இடத்துல வந்து என்னை இப்படி மிரட்டுறீங்களே, ஏன் எதுக்குன்னு என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? பார்த்தா தெரியல, ரெய்டு. அவா அவா அவா, கௌரவமா இருக்கிற கங்காவை இப்படி ரேட் பண்ணி அசிங்கப்படுத்துறீங்களே. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா உங்களுக்கு தான் அவமானம், டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வரும். பரவாயில்லையா? என்ன மிரட்டுறியா? உங்களையே மிரட்ட போறேன். ரேடுக்கு போயிருக்காங்களே, பார்த்துட்டு வரட்டும். போனவங்க வெறும் கையை ஆட்டிட்டு தான் வருவாங்க. पूरी जगह देखो, तलाश लो. जल्दी लो, రండి. சீக்கிரம் రండి. इधर पे देखो, तुम इधर, जल्दी जल्दी निकलना. इधर पे चल. मैडम, यहाँ कोई भी नहीं है. What? मैडम, सब जगह ढूंढे हैं, कुछ भी नहीं मिला. ரெய்டு வரதுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? இப்போ என்னை ஏமாத்திடலாம், ஆனா எப்பவுமே என்னை ஏமாத்த முடியாது. என்கிட்ட மாட்டுவேன் நீ. எதுக்கு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம்? நான் மாட்டினா பல பேர் மாட்டுவாங்க. எல்லா பெரிய பெரிய மனுஷங்களோட போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். சில நேரங்களில் மந்திரி கூட்டம் கூட இங்க நடந்திருக்கு. பல ரகசிய ஃபைல்களை இங்க தான் மாத்துவாங்க. பெரிய பெரிய சாமியார்லாம் இங்க தான் பூஜை பண்ணுவாங்க. எல்லாருடைய போட்டோவும் பத்திரமா இருக்கு. அதை ஒன்னொன்னா எடுத்து விட்டா இந்தியாவில் இருக்கிற மொத்த ஸ்டேட்டை ஆடும். இங்க மட்டும் இல்ல, பக்கத்து கண்ட்ரில கூட பிரச்சனை வரும். இது பாரு கமிஷனர்மா,
நான் பல பெண்களை வச்சு தொழில் பண்ணவதான். ஆனா இப்ப என்கிட்ட யாருமே இல்லை. ஏன்? பிடிக்கல, அதான் இந்த தொழிலை விட்டேன். நீங்க போலாம். இவ்வளவு பெரிய இடத்துல நீ தனியா தான் இருக்கியா? பின்ன கூட்டமா சேர்ந்து கும்மியா அடிக்க முடியும். மும்பைல நிறைய சொத்து இருக்குல்ல? பொண்ணுங்க இருக்காங்களான்னு பாக்குறதுதான் உங்க வேலை. ரொம்ப தெளிவா பதில் சொல்ற. இல்லனா தண்ணி தெளிச்சிட்டு போயிருவாங்க. போலீஸா இருந்தாலும் நீங்க பொம்பளை தானே, மொத வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வெறும் கையோட போக கூடாது, பூ வாங்கிக்கிங்க. நான் யாருக்கிட்டயும் எதையும் வாங்குறது இல்ல. எனக்கு இன்ஃபர்மேஷன் யாரோ தப்பா கொடுத்துருக்காங்க. சாரி மிஸ்டர் கங்கா. நான் மிஸ் கங்கா. என்கிட்டயே போய் சொல்கிறா காலேஜ் ஃப்ரெண்டுன்னு. சே, மேடம் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா மேடமே டென்ஷனாக இருக்காங்க, சார் ஃபோன் பண்ணலன்னு. இதை யார்கிட்ட போய் சொல்வேன் நான்? ஐயோ, என்ன பண்ணுறது? சே. என்ன உதய், தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கேன்? ஆமாம், நான் தனியாக தான் பேசிட்டு இருக்கேன். கோமா இருக்கீங்க போல இருக்கு. கோமா தான் இருக்கேன். யார் மேல? ஏய், சார் மேலே. சார் ஃபோனும் பண்ணுறதில்ல, ஃபோன் பண்ண எடுக்கிறதில்ல. நீ ஏன் என்ன நினைக்கிற? எங்கே போயேன்? ஹேய், என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒரு ப்ராப்ளமும் இல்லையே. அது என்னன்னா, எவ்வளவு ட்ரை பண்ணியும் மாமாவும் ஃபோன் பண்ண மாட்டேன்றாரு, நம்ம ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு. அந்த கோவத்துல இருக்காரு உங்க அண்ணன். அப்பா இப்ப ஃபோன் எடுப்பாரு. இப்போ மட்டும் எப்படி எடுப்பாரு? நம்ம லேண்ட்லைன்ல இருந்து மொபைல்ல இருந்து ட்ரை பண்ணாதானே அப்பா எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதோ பிரச்சனை இருக்கு. அன்னைக்கு அம்மா அந்த விசாரணையை விட்டுட்டு அப்பாவை வர சொன்னப்போ அப்பா கோவப்பட்டார்ல, அந்த கோவம் இன்னும் இருந்திருக்கலாம். அவங்க தான் சமாதானம் ஆயிட்டாங்களே. சும்மா சமாதானம் ஆன மாதிரி நம்மளெல்லாம் ஊருக்கு அமுச்சு வச்சிருக்கலாம். அதான் நான் வேற சிம் போட்டிருக்கேன். ஒருவேளை வேற யாரா ட்ரை பண்றாங்கன்னு நினைச்சு அப்பா எடுக்கலாம்ல, அதான் ட்ரை பண்ண போறேன். ட்ரை பண்ணு. கும்பலோடலாம் நல்ல கோவிந்தா போட முடியாது, நான் தனியா ட்ரை பண்றேன். நீ ஏன் என்ன நிக்கிற? எங்கனா போயேன். உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. என்ன சும்மா போன்னு சொல்றீங்க? உங்க பொண்டாட்டி உங்களோட இல்லாம வேற எங்க போய் நான் இருப்பேன்? இப்ப போறியா? கார்த்திகேயன் யார்? அப்பா, நான் கலையரசி பேசுறேன். ஏன்பா பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்கப்பா. நாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்களும் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறீங்க. யார் மேல உங்களுக்கு கோவம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, என் ஒர்க்கில் கொஞ்சம் டென்ஷன், அதாம்மா. இங்க உங்க கூட பேசாம எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? உங்க அம்மா ஃபீல் பண்றாங்களா? அப்பா, உங்களை பார்க்கணும் போல இருக்குப்பா. படிக்கிற மூடே இல்லை தெரியுமா? நோ, எக்ஸாம் டைம், அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. நல்லா படிக்கணும். முடியலப்பா, உங்களை பார்த்தாதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீங்க உடனே கிளம்பி வாங்க. நோ, என்னால் அங்கெல்லாம் கிளம்பி வர முடியாதுமா, நிறைய ஒர்க் இருக்குமா. நான் பாஸ் ஆகணுமா வேண்டாமா? ஏன் அப்படி கேட்குற? நல்ல மார்க் வாங்கணுமா வேண்டாமா? உங்க பொண்ணு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும்மா. அப்ப நீங்க உடனே கிளம்பி வாங்க. இப்ப நீங்க இங்க வரலன்னா நான் கிளம்பி அங்க வந்துருவேன். இப்படி சைலண்டா இருந்தீங்கன்னா நான் மாடியில இருந்து குதிச்சிருவேன். வரீங்களா இல்லையா? அப்போ கலை, ஓகே, வரேன், உனக்காக வரேன். தேங்க்யூ. அம்மா கிட்ட கொடுக்கவா? அப்பா, அம்மா. சக்தி சார்,
மும்பைக்கு ஒரு டிக்கெட் போடுங்க. ஓகே சார். சொல்லுங்க சார், எங்கே இருக்கீங்க? ஓகே சார். ஓகே சார், நோ ப்ராப்ளம். யாரு? அப்பாவா? ஆமா. இங்க கொடு. ஹலோ உதய், அப்பா, ஏர்போர்ட்டுக்கு வண்டி எங்க அனுப்பிச்சிட்டியா? இருக்கீங்க? வண்டி வேணாம், அவரே வந்துடுறேன்னு சொன்னார். வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? செல்வராணி, என்னப்பா? இன்னைக்கு கிச்சன்ல சமையல் நான் இல்ல பார்த்துக்கிறேன். அத்தை, நானே பாத்துக்கிறேனே. இல்ல பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். சரி சீக்கிரம் வாங்க, நாங்கெல்லாம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கலை, சார் வரான்னு சொன்ன உடனே அம்மா சமைக்க போயிட்டாங்க. பின்ன அம்மாக்கு ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட். அம்மா வீட்டில் இருந்தாங்கன்னா 100% குடும்ப தலைவியா இருப்பாங்க. அப்பாவுக்கு ஒரு நல்ல வைஃபா இருப்பாங்க, நமக்கு நல்ல அம்மாவா இருப்பாங்க, ஃப்ரெண்டா இருப்பாங்க. மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் எல்லாமுமா இருப்பாங்க. அப்பா வராங்கன்னு சொன்னனே நம்ம ஃபேமிலியில் எவ்வளோ சந்தோஷம் இல்லை? நான் அப்பா கிட்ட உதய், திரும்ப பேசுறேன். நீங்களே மாமாவை போய் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நீ பேசாத, எனக்கு தெரியும். ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? ஹே, அப்பா வந்தாச்சு. ஹாய்ப்பா, எப்படி இருக்கீங்க? நீ சொன்ன மாதிரி நான் புறப்பட்டு வந்துட்டேன் பாத்தியா? நான் சொன்ன மாதிரி நீ நிறைய மார்க் வாங்கணும். என்னப்பா, எப்படி இருக்க? உங்கள் மேலே எனக்கு கோவம். ஃபோன் பண்ணலன்னு தானே? உன் கோவம் நியாயம்தான். சாரி. மாமா, சாரி சொன்னா சரியாயிடுமா? எவ்வளவு வாட்டி நாங்க உங்களுக்கு ட்ரை பண்ணோம் தெரியுமா? ஏன் ஒரு வாட்டி கூட நீங்க போன் எடுக்கல? என்ன காரணம் மாமா? என்னுடைய விசாரணையில் நம்ப முடியாத சில உண்மை. என்னங்க? நிஜமானது, கண்களில் கண்ணீர் சுரிகின்றது, பாசத்தின் நெஞ்சம் பதறியது, தனிமனம் தவிக்கின்றது, உறவுகள் ரணமானது, உலகமே இருளானது, உண்மைகள் புலனானது. அப்செட் ஆயிட்டேன். ஏங்க, என்னாச்சு? நல்லவங்கன்னு நினைக்கிறவங்கெல்லாம் உண்மையிலே எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறப்போ தாங்கிக்க முடியல. நிரபராதின்னு நினைச்சவங்க குற்றவாளின்னு ப்ரூவ் ஆயிருக்காங்களா? குற்றவாளிகள் ரொம்ப சாமர்த்தியமா ஏமாத்த பார்த்துருக்காங்க. என்னதான் மறைச்சாலும் தெரியாமையா போயிட போகுது. இப்ப விசாரணை முடிஞ்சிடுச்சா இல்லையா? இன்னும் முடியல, புதுசா ஸ்டார்ட் ஆயிருக்கு. புதுசாவா? விசாரணைக்குள்ள ஒரு விசாரணை ஸ்டார்ட் ஆயிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கும் எப்படி சொல்றதுன்னு புரியல. அப்போ சிக்கலான கேஸா சார்? நானும் நினைக்கல அப்படி ஆகும்னு. அப்பா, வந்த உடனே இந்த விசாரணை கமிஷனை பத்தி தான் பேசணுமா? பேசாம இருக்க முடியாதே. அதெல்லாம் விடுங்க, நாளைக்கு அம்மாவோட பர்த்டே, மறந்துட்டீங்களா? எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, எங்கே செலிப்ரேட் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எப்போதும் நீங்கள் தானே முடிவு பண்ணுவீங்க. நான் ஒன்றும் முடிவு பண்ணல. சரி, நாளைக்கு அம்மாக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ண போறீங்க? கொடுக்குறப்ப பார்க்கத்தானே போறீங்க. ப்ளசன்ட் சர்ப்ரைஸா. சர்ப்ரைஸ் போல இருக்கு. உதய், மாமாவோட லக்கேஜ் எங்களுக்கு தெரியும். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னங்க 10 நாளா ஒரு ஃபோன் கூட பண்ணல? எங்கேயாவது போயிட்டு வந்தா என் கூட பேசுவீங்க, என்னென்ன கேட்பீங்க. இப்ப முகத்தை கூட பார்க்க மாட்டேன்றீங்க. எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான். என்ன பதில்? அதை நான் சொல்ல விரும்பல. இது பாருங்க, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வீட்டுக்குள்ள வரும்போது செருப்பை கழட்டிட்டு வர மாதிரி ஆஃபிஷியல் பிஸ்னஸ் எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வரணும்னு. தூக்கி போட்டு போறது உனக்கு வேணா ரொம்ப ஈஸி. என்னால் அப்படி இருக்க முடியாது. நீங்க பேசுறதுல ஏதோ ஒரு உள்ளார்த்தம் இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன? நீ தான் சொல்லணும். நான் என்ன சொல்லணும்?
நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ். நிழல்கள் நிஜமானது, கண்களில் கண்ணீர் சொரிகின்றது, பாசத்தின் நெஞ்சம் பதறியது, தனி மனம் தவிக்கின்றது, உறவுகள் ரணமானது, உலகமே இருளானது, உண்மைகள் புலனானது. அம்மாவோட பர்த்டே முடிட்டோம், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியை. ஏதாவது ஒரு முடிவு பண்ணி அப்பாடா, ஒரு வழியா மாமா வந்துட்டார் உதய். என்கிட்டயே வந்து ஏன் இப்பெல்லாம் தனியா பேசிட்டு இருக்கீங்க? அம்மாவோட பர்த்டேக்கு உன் காலேஜ் ஃப்ரெண்ட் திவ்யாவை கூப்பிடலான்னு யோசிக்கிறேன். அவ தான் பெங்களூர் போயிட்டால. உன்கிட்ட சொல்லாமே போயிட்டாளா? இல்ல, நான் ஃபர்ஸ்ட் டைம் அவளை மீட் பண்ணல, அப்பதான் என்கிட்ட சொன்னான். சொல்லுங்க சார். எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு மேடம். யார் ஃபோன் பண்ணாங்க? தெரியல மேடம். ஆஹா, என்ன சொன்னாங்க? என் பொண்ணு கங்காங்கிற ஒருத்திக்கிட்ட இருக்காளாம். 5 லட்சம் ரூபாய்க்கு அவளை வித்துட்டாங்களாம். அப்படியே அந்த பணத்தை டபுளா கொடுத்தா அவளை திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க? அதை கவனிக்கலைங்க மேடம். நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன் மேடம். எனக்கு என் பொண்ணு வேணும். அடுத்து அவன் ஃபோன் பண்ணா நான் பணத்தை கொடுத்துருவேன் மேடம். இந்த பாருங்க சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க பணத்தை கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணு வரமாட்டா, இன்னும் பணம் தான் கேட்பாங்க. ப்ளீஸ். என் பொண்ணு என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா மேடம். என் மகளை பார்க்காம என் ஒய்ஃப் சாப்பிட கூட இல்லை. அக்கம் பக்கத்துக்கு உண்மை தெரியாம மறைச்சு நானும் என் ஒய்ஃப் வேதனைப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மேடம். சார், என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் இது ஒரு பெரிய நெட்வொர்க். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் உங்களை கண்டிப்பா பிடிக்கிறேன். உங்க பொண்ணை உங்ககிட்ட பத்திரமா ஒப்படைக்கிறேன். என்ன நம்புங்க. அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். நான் உங்களை தான் மேடம் நம்பி இருக்கேன். எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மேடம். நம்புங்க சார், உங்க பொண்ணு உங்ககிட்ட திரும்பி வருவா. உங்களை மட்டும் தான் நம்பி இருக்கேன் மேடம். எப்படியாவது என் பொண்ணை மீட்டு கொடுத்துருங்க ப்ளீஸ். அப்செட் ஆகாதீங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றேன். தேங்க்யூ. ஓகே. Come on. ஏய் அரசி, எல்லாத்தையும் விட்டுட்டு மரியாதையா போயிடு. போலேனா ஃபோன் போடுவேன். ஒரு ஃபோன் போட்டா போதும், மொத்த கவர்மெண்டே என் முன்னாடி வந்து நிற்கும். போடு. ஃபோன் தானே, போடு. ஏய், என் செல் எங்க? என் செல் எங்க? நீ செல்லுக்கு தான் போற. ஹைதர், டேக் இட். டேக் இட் ஃபாஸ்ட். கம் ஆன். டேக் நீ போங்க. போ. ஏய் அரசி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல. என்ன எதிர்த்த ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏய், என்ன லாக்அப்ல 1 மணி நேரம் கூட உட்கார வைக்க முடியாது.
देखो உனக்கு தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இருக்கடி, தனியா போவாதேன்னு படுவாவி கேட்டாளா? எங்க போனாலும் என்னவோ எனக்கு படபட இருந்து எனக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாமே தாய் சொல்ல தட்டுற பிள்ளைங்களா பிறந்துருச்சு. வா புள்ள, என்ன புள்ள இது? வேணா புள்ள, இது கொஞ்சம் சாப்பிடுங்க. வேணா புள்ள, என்ன நேரமோ கடைசியில எல்லாம் உன் தலையில தான் அம்மா வந்து விடுது. கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்தா பின்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. பார்ப்புல எப்படியாவது மகியை தேடி கண்டுபிடிச்சிருப்புல. கண்டிப்பாமா, நாகேந்திர சார் கிட்ட சொல்லிருக்கேன். அவர் கண்டிப்பா மகிமாவை கண்டுபிடிப்பாரு. கிடைச்சிடுவாளா? கண்டிப்பா கிடைச்சிடுவா. நீங்க சாப்பிடுமா. வாகனங்களுக்கு தொடர்ந்து வைப்பது யார் என்பதை கண்டறிவதில் மகிமா அப்பா இங்க வாங்கப்பா. அப்பா இங்க பாருப்பா. மகிப்பா பாருங்கப்பா. என்னம்மா இது? நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு அநியாயம் அசிங்கமா இருக்குமா? அசிங்கமா இருக்கா? எனக்கு பயமா இருக்கு. இன்னைக்கு உலகம் கொஞ்சம் சும்மா நம்ம மானமே போச்சு. கொஞ்சம் சும்மா இருக்கு. போச்சு, எல்லாமே போச்சு. மான மரியாதை எல்லாமே போச்சு. ஐயோ, மானம் போச்சு. அப்பா கொஞ்சம் சும்மா இருங்க. வேண்டாம், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். இது நம்மளா தான் டீல் பண்ணணும். அப்பா சொல்லுமா. சும்மா இருங்க. அம்மா அம்மா, என்னம்மா இது? மகிமா டிவில ஏதேதோ வருது. யாரும் அவளை அங்க கொண்டு போய் விட்டது? நீ கவலைப்படாதம்மா. அம்மா, இந்த விஷயம் அக்காவுக்கு தெரியுமா? நீ கவலைப்படாதம்மா. அக்கா நிச்சயமா அவளை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவா. நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் அப்புறமா பேசுறேன். யார் போன்ல யாரு? அம்மா. என்ன சொன்னாங்க? ஏன் டென்ஷனா இருக்க? அவங்களுக்கு என்ன வேற வேலை இல்ல, ஏதாவது சொல்லி அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க. சரி. அம்மா, மகி கடிச்சிட்டால? இல்ல, அதான் காணோன்னு எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரே புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. சரி, நீ டென்ஷனா இருக்காத. கேர்ள்ஸ் எல்லாம் ஹோமுக்கு அனுப்புங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி என்ஓசி வாங்குனதுக்கு அப்புறம் தான் யாரையும் ரிலீஸ் பண்ணுங்க. நல்லா எடுங்க. எடுத்து என் போட்டோ நாளைக்கு பேப்பர்ல போடுங்க. நான் வாயை திறந்தா ஜெயில ஃபுல் ஆயிடும். हां, मैं बात करूंगी ना, अगर मैं मुंह खोलूंगी साले सब अंदर हो जाएंगे. हां, गंगा को अरेस्ट किया है. कोई मामूली इंसान नहीं हूं मैं. साले आप सब पछताओगे. हां, ओ
ஏரியாக்கு வந்தப்போ செல்லுங்கன்னு கேட்டல, இதான் உன் செல்லு. அரசி ஒன்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. ஆம்பளைக்கு பலம் உடம்புல, பொம்பளைக்கு பலம் மூளையில. நான் 2 கட்டம். எனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாமே பலம். என்ன உள்ள தள்ளிட்டல. இரு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சொல்றேன்டி, பாத்துக்கலாம். ஏய், எனக்கு இது ஒண்ணும் புதுசு இல்ல. உள்ள வரதும் வெளியில போறதும் சகஜம். 9 வயசுல கொலை பண்ணிட்டு உள்ள வந்தவனா. நான் என் பேரை எப்ப கங்கான்னு மாத்தினோ அப்போ அத்தனை போலீஸ்காரன் என் முன்னாடி கை கட்டி நின்னவன் தான். என் படுக்கையில படுத்தவன் தான். என்ன ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பெருசா வந்துட்டா என்ன அரெஸ்ட் பண்ண. உன் இடத்துக்கு வந்து போய் என் கையில பூ கொடுத்தல, இப்ப என் இடத்துக்கு வந்திருக்க. இந்த பூ வேண்டாம், நீயே வச்சுக்கோ. அரசி, உன்னை நான் வெளியில வந்து பாத்துக்கிறேன். ஏய் சல்லியா, வண்டியில இருங்க. கவிதா, 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 கவிதா. சார், உங்க பொண்ணை பத்திரமா உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணை மட்டும் நீங்க மீட்கல, என் குடும்பத்துல உள்ள எல்லார் உயிரையும் காப்பாத்திருக்கீங்க. நான் உங்களை என்னைக்கு மறக்க மாட்டேன் மேடம். நோ, அழக்கூடாது. எந்த பொண்ணு வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடாத சம்பவம் தான் உனக்கு நடந்துருச்சு. இட்ஸ் an accident. இந்த சம்பவத்தை அப்படியே மறந்துடணும். உன் அப்பா அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இவங்கள தவிர இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. உன்னை தொட்டவன் செத்து போயிட்டான். இப்ப கல்யாண பொண்ணு மாதிரி கலகலனை எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும். கண்ணத்தோட மேடம் சொல்றாங்க, அழக்கூடாது. கண்ணை தொடச்சுக்க. தலை காட்ட முடியல. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்னடா பண்றது? ஏய் அண்ணடா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா மணி? இப்ப எதுக்கு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இருக்க? கேட்டோன்னு ஓடி வந்துட போறானா? அவன் போய் அண்ணிக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். அவங்க காசு செலவாகும், போக வேண்டாம்னு சொல்லுவாங்க. எதுவும் நடக்க போறது கிடையாது. யாருக்கும் தெரியக்கூடாது அக்கா சொல்லிருக்காங்க. நீ ஊர்ல தண்டரப்பட்டு இருக்க. சும்மாருடா, பெத்தவன் நானு. என் வயிறு எப்படி பத்தி எதுன்னு உனக்கு தெரியுமா? டேய், கூட பிறந்த மாதிரியே பேசுறான். ஏதோ கடனுக்கு பேசுற மாதிரி பேசுறான். அவன் நிலைமை அந்த மாதிரிமா? அவன் பிரபா, நான் இப்போ மும்பைக்கு போறேன். மஹிமாவை பத்திரமா கூட்டிட்டு வரேன். வேண்டாமா, இங்கேயே அவன் புலம்பிட்டு இருக்கா. ஆதரவு சொல்றதுக்கு நாம எல்லாம் இருக்கோம். அங்க போய் ஏதாவது ஒண்ணுன்னா இவனால தாங்கிக்க முடியாதுமா. உனக்கு தான் கஷ்டம். இவ வேண்டாம், நான் வர்றேன் கூட. வேண்டப்பா. ஏமா தனியா போற? உனக்கு அங்க யார தெரியும்? அப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா. நான் போறேன். நான் கூட வரேன் புள்ள. நான் அழுதெல்லாம் புலம்ப மாட்டேன். நீ தனியா போக கூடாது. நான் கூட வரேன். அம்மா, நான் தனியா போலமா. நான் பிரபாவை கூட்டிட்டு போறேன். பிரபா அக்கா, நீ டிக்கெட்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணு. நீ பாக்குற வேலையை இங்க யாராவது பார்க்க சொல்லு. சரிக்கா. நாம மும்பைக்கு போலாம். செல்வி, நீ நல்லா இருப்ப புள்ள. தங்கச்சியை காணோன்னு நான் பெத்த பிள்ளை கிட்ட சொன்ன போது கூட ஒரு பேச்சு கூட தங்கச்சி தேடுறேன்னு சொல்லு. அவளுக்காக நீ மும்பை போறேன்னு சொல்றியம்மா. நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இந்த பிறந்த நாளுக்கு நான் கேட்கறது இது ஒண்ணுதான். அத்தை, ரெடி
ஹே ஹாப்பி பர்த்டே. ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. அத்தை wish you many more happy returns of the day. Thank you. சாரி ரொம்ப கியூட்டா இருக்கு. நல்லா பல்லு இருக்கா? டிசைன் ரொம்ப அழகா இருக்கு அத்தை. இந்த கலர் உங்களுக்கு நல்ல சூட்டா இருக்கு. அப்பா வாங்கப்பா. மா மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you so much. என்ன விஷ் பண்ண மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி உன் பிறந்த நாளைக்கு என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு முதல்ல முடிவு பண்ணிடுவேன். இப்போ என்ன சொல்லி வாழ்த்துறதுன்னு எனக்கு தெரியல. எனியோ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you. அம்மா as usual என்னோட gift. அம்மா இந்த கிஃப்ட்டுக்கு என்னையா இந்த உலகத்துல வேற எந்த கிஃப்ட்டுமே இல்ல. கண்டிப்பா. அப்படித்தானே? கண்டிப்பா. மா இது என்னோட பிரசன்ட்மா. Thank you பா. மா நீங்களும் அப்பாவும் இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். மற்றவங்களுக்குலாம் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். Thank you பா. நீ அத்தை open பண்ணு. என்னோட ஸ்மால் கிஃப்ட் ஃபார் யூ. ஓ அட இது பாரு. என்ன கணேஷ் ஸ்டாச்சு எல்லாம்? Very உலகத்தை nice. யார் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம்னு சிவனும் பார்வதியும் அவங்க குழந்தைகளை அமிச்சாங்க. ஆமா. அதுக்கு உடனே முருகர் ஒரு மயில் வாகனத்தை எடுத்து உலகத்தை சுத்த கிளம்பிட்டாரு. ஆனா கணேசன் என்ன பண்ணாரு? அவங்க அம்மா அப்பா தான் உலகம் நினைச்சு அவங்களையே சுத்தி வந்துட்டு ஞானப்பழத்தை வாங்கிட்டு போயிட்டாரு. எப்போ நான் இந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தேனோ அப்பலேருந்து அத்தை மாமா இந்த குடும்பம் தான் என் உலகமே. அடடடடா எப்படி இதெல்லாம்? யார் கொடுக்குற ஐடியா அதெல்லாம்? அவன் காலேஜ் ஃப்ரெண்டு திவ்யாவா இருக்கும். அப்பா உங்க கிஃப்ட் ஆ கோல்ட் அப்பா. அட ஓல்டு. ஓல்டா? ஓல்டு இஸ் கோல்டு. ஓ பாத்தியா உன் கிஃப்ட கூட பிரிச்சு பார்க்கல. அப்பா கொடுத்தாருன்னே உடனே பிரிச்சு பார்க்கறாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.